ஹே ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃப்ளவர் ஷோ ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம போட்டிருந்தோம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இப்போது அதோட செகண்ட் பார்ட்டு தான். இதுலேயும் சூப்பரான ஃப்ளவர்ஸ் தீம்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். அண்டு வீடியோ எண்ணில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் சிங்கர்ஸ் அண்டு நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண கார்னிவலும் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்ணில் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்பர்லா தீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதில் லைட் செட்டிங்லாம் வச்சு கீழே ஃப்ளவர்ஸு அண்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் செக்ஷன் 2 பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஸ் தான் இது. இதில் ஃபுல்லாக அனிமல்ஸ் தீமில் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதில் அழகாக ஆர்ட் ஒர்க் பண்ணி ஃப்ளவர் செட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செக்ஷன் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ செக்ஷன் 3 போகலாமா? இந்த செக்ஷனில் அக்ரிகல்ச்சர் தீமில் தான் செட் பண்ணியிருந்தாங்க. இது உமன்ஸோட ப்ரௌட் பற்றி தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்டு நிறைய ஃப்ளவர்ஸும் இதில் இருந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள். பேக் சைடில் பிக்சரில் உள்ள மாதிரியே அவங்க அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்டு கீழே ஒவ்வொரு போர்ட்லேயும் உமன்ஸ் பற்றி ப்ரௌடாக அதில் நிறைய விஷயம் எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த தீம் மட்டும்தான் எனக்கு புரியல. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ரொம்பவே பெஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்டு நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இங்கே காட்டியிருந்தாங்க. அவ்வளோதான், செக்ஷன் 3 முடிஞ்சிருச்சு. செக்ஷன் 4 போகலாமா? செக்ஷன் 4 போகும்போது நான் நார்மலாக தான் போனேன், சரி லாஸ்ட்டு செக்ஷன் தானே அப்படின்னு. ஆனால் என்ட்ரு ஆனதும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சுது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சு பண்ணின டெக்கரேஷன். சிம்பிள் ஐட்டம்ஸாக இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக மாற்றிருக்காங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தான். பாருங்கள், இந்த எலிஃபண்ட் மாதிரி இருக்குது, அதை வந்து பாகற்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செஞ்சுருக்காங்க. இது கஷ்டமா? ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியணுமே, நான் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். பாருங்கள், கிரேப்ஸு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் கார்னு எல்லாமே வச்சு எவ்வளோ அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக நீட்னஸாக பண்ணியிருக்காங்கன்னு எட்டுக்கேன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல. கிட்டக்க போய் இப்படி பார்த்தது பிறகு தான் தெரியுது இது ஃபுல் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் செஞ்சது அப்படின்னு.
எவரி இயர் காரைக்காலில் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது. ஆனால் இந்த இயர் ரொம்பவே கிராண்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஒரே ஒன்று சேட்னஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ஷோ ஆச்சும் ஒரு 1 வீக்காச்சும் வச்சுருக்கலாமே அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு சேட்னஸாக இருந்துச்சு. 3 days மட்டும்தான் இந்த ஃப்ளவர் ஷோ இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு மஷ்ரூம் வெரைட்டி தாங்க தெரியும், ஆனால் இத்தனை வெரைட்டி இருக்குன்னு எனக்கு அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக அதை ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து நெற்கதிர், அப்புறம் எப்படி எப்படிலாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எங்கள் அங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதுவும் தூரத்துலேன்னு பார்க்கும்போது வெல்கம் அந்த மாதிரி கேமல் மாதிரி ஏதோ செஞ்சுருக்காங்க தான் நினச்சோம். ஆனால் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது பட்டர்ஃப்ளை அண்ட் இன்செக்டில் செஞ்சது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. நம்ம நாட்டில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் அங்கே டிஸ்பிளேல இருந்துச்சு. அப்புறம் என்னென்ன சேண்ட் வெரைட்டி இருக்குது அப்படிங்கிற, அதாவது மண் வெரைட்டியில் என்னென்ன இருக்குங்கிறத எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. கேபேஜ், கேப்சிகம் பிளான்ட்லாம் அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. மில்லட்ஸு, அதாவது சிறுதானிய வகைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே வச்சுருந்தாங்க. ஃப்ளவர் ஷோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது கார்னிவல் டைம் 6:30க்கு தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் போன டைமில் நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் அண்டு ஆக்டர்ஸ்லாம் நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். யார் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க, அங்கே இருந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களான்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் அண்டு குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அண்டு இதோட பார்ட் 1 வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.